நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்தியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் சகலவித நற்கிரியினாலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படி பவுல் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லா விசுவாசிகளிடமும் வேண்டும். இந்த ஆசீர்வாதம் ஒருவரிடம் இல்லை என்றால் சுவிசேஷத்தினாலே வரும் பராமரிப்பிலே அவர் குறைவாகவே இருப்பார். நாம் விதைக்கும் அளவுக்கு தக்கதாக அறுவடை செய்வோம். இது இயற்கையின் பிரமாணம். 2 கொரிந்தியர் 9:10 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி பார்ப்போம். விதையை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக பண்ணுகிறோம். நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது நமக்கு திரும்ப கொடுக்கப்படும். நாம் விதைக்கிறத அளவுக்கு தக்கதாக நாம் அறுப்போம். தேவனுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கொடுப்போம். தேவன் நமக்கு அறுவடையை தருவார். ஆமென்.